வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 57வது வசனம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சுதந்தரிக்க ஜெயிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த 2020க்காக 2019 இருந்தே ஜெபித்துக் கொண்டிருந்த போது, ஆண்டவரே சுதந்தரிக்கணும் ஆண்டவரே. அநேக நாட்களாய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, அநேக மாதங்களாய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, அநேக வருஷங்களாய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாரும் பிரசித்தப்படுத்தணும் ஆண்டவரே. இந்த ஆண்டில் கத்த 2019 வரை எங்கள் காதினால் கேட்டதை இந்த 2020 எங்கள் கண்களினால் காணும்படி செய்தார் என்று சபையில் அநேக சாட்சிகள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே என்கிற அந்த ஒரு பாரத்தோடு தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆமென். சுதந்தரிக்க ஜெயிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோருக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன். ஆமென். சுதந்தரிக்காம ஜெயிக்க முடியாது. ஜெயிக்காம சுதந்தரிக்க முடியாது. ஜெயித்து தான் ஆகணும். ஜெயித்து தான் ஆகணும். தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க வரும்போது சொன்னார்கள், அங்கிருக்கிற எபூசியர் தடை செய்வார்கள், சப்பானிகள் தடை செய்வார்கள் என்று சொன்னார்கள். உடன் அப்படியான்னு சொல்லிட்டு தாவீது அப்படியே வெயிட் பண்ணல. அப்படியே கையை கட்டி சரி இவங்க போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் என்றால் அது சீயோன் கோட்டை அந்த தாவீதுக்கு சொந்தமாகி இருக்காது. இவ்வளவு தடைகள் இருந்து வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்தோம் ஆனாலும் தாவீது அதை பிடித்தான். அன்று முதல் அது தாவீதுடையதாய் மாறினது. அப்போ வாழ்க்கையில நல்ல கவனமா கேளுங்க. நான் இந்த செய்தி முதல்ல சொல்லுகிற அந்த முதல் மெசேஜில் ஒரு வார்த்தையை சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், உலகம் கொடுக்கிற எந்த நன்மைகளுக்கும் சாத்தான் தடையாய் நிற்க மாட்டான். அதை புரியும்படி சொன்ன, உலகம் கொடுக்கிற 1,00,000க்கு சாத்தான் தடையாய் நிற்க மாட்டான். ஆனால் பரலோகம் கொடுக்கிற 1000க்கு அவன் தடையாய் நிற்பான். நமக்கு தெரியும் 1,00,000 கிடைச்சிட்டு இந்த 1000 கிடைக்காதான். இந்த 1,00,000 ஒண்ணுமே செய்ய முடியாததெல்லாம் இந்த 1000 செய்ய முடியும். ஆமென், ஆமென். எனவே நல்லா புரிந்து கொள். அப்போ இந்த தடைகளை உடைக்கணும்னா, இந்த தடைகளை தாண்ட வேண்டும் என்றால், எனக்கான நன்மைகளை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் நான் ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். முதல் செய்தியில் சொன்னேன், ஜெயிக்க என்ன தேவை? உள்ளத்தில் உண்மை தேவை. என் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் எனக்காக யுத்தம் செய்ய வேண்டுமானால் அவர் யுத்தம் செய்ய நான் இடம் கொடுக்க வேண்டும். அந்த அவர் யுத்தம் செய்ய நான் கொடுக்கிற இடம்தான் என் இருதயத்தில் உண்மை, உள்ளத்தில் உண்மை. ஆபிரகாமுக்கு உள்ளத்தில் இருக்கிற உண்மையை கண்டு தடையாய் நின்ற அத்தனை பேரையும் கர்த்தர் முறியடிக்க பண்ணி ஜெயிக்க வைத்தார். ஆபிரகாம் போற இடத்துல ஆபிரகாம் தோற்று எங்கும் திரும்பவில்லை. காரணம், அவன் இருதயம் அவருக்கு முன்பாய் உண்மை உள்ளதா இருப்பதை கண்டார். உண்மை தேவை. அடுத்த செய்தியில் சொன்னேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம சுதந்திரிக்க தடைகளை உடைத்தால் மட்டும் போதாது, சத்துரு மீண்டும் உள்ளே வராதிருக்க நாம் தடையாய் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும், ஆமென், பெலிஸ்தியருக்கு ஆபிரகாம் தோண்டின துறவை மூடி போட முடியவில்லை. ஆபிரகாம் மரித்த பிறகு பெலிஸ்தியர் வந்து மூடி போட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும், இவன் இருக்கிறது வரைக்கும் இவன் குடும்பத்தில் கை வைக்க முடியாது. அப்போ சத்துரு எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பான்? ஆபிரகாமுடைய மரணம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமானவனோடு பிசாசு போராடி தன்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டான். உனக்கு போராட்டமும் கஷ்டமும் நெருக்கமும் சோதனையும் அதிகரிக்கிறது என்றால் புரிந்து கொள், நீ சாதாரணமானவன் அல்ல. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்தி இன்று முடியாது என நான் நினைக்கிறேன். ஆமே, கர்த்தர் நடத்துகிற பிரகாரம் நடத்தட்டும். காரணம், நமக்கு இந்த வருஷத்துக்கான ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து பேசதான் நான் ஆரம்பத்தில் நினைத்தேன். ஆனால் ஆவியானவர் இப்படி நடத்துகிறபடியால் ஆவியானவர் பேசுவாராக. இந்த நாளிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஜெயிக்கணும். ஒரு பிள்ளையினுடைய தோல்வி தகப்பனுக்கு துக்கத்தையும், ஒரு பிள்ளையினுடைய ஜெயம் தகப்பனுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஒரு பிள்ளை தலை குனிந்து தன் தகப்பனிடத்தில் வருகிறான் என்றால் தகப்பன் தலையும் குனியும். பிள்ளை தலை குனிந்து பாருங்க, பிள்ளை தலை குனிந்து வர பிள்ளை அப்பாவுக்கு முன்னாடி தலை குனிஞ்சே நிற்கானா, டே என்னடா ஆச்சு அப்படிம்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, இப்படி அவரும் இப்படி குனிஞ்சு
இவன் அழுறானா? ஒரு பிள்ளை தலை குனியும் போது தகப்பனுடைய தலையும் குனியும். ஒரு பிள்ளை தலை நிமிர்ந்து நடக்கும் போது தகப்பனுடைய முகம் மலரும். ஒரு பிள்ளையினுடைய தோல்வி தகப்பனுக்கு துக்கத்தை கொடுக்கும். ஒரு பிள்ளையினுடைய ஜெயம் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அநேகர் புரோகிரஸ் கார்டு வீட்டில் காட்டாததுக்கு காரணமே இதுதான். நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஏன்னா எனக்கு இந்த கள்ள சைன் போட வராது. நல்ல டயலாக்லாம் அடிப்போம், ஆனால் இது மட்டும் வராது. அதனால நான் கிளாஸ்லேருந்து ரிப்போர்ட் கார்டை வாங்கவே மாட்டேன். அப்போ எங்கள் சார் என் தம்பியை கூப்பிட்டு, டேய் இது உங்கள் அண்ணனுடைய ரிப்போர்ட் கார்டு, அவனுக்கு தெரியாமல் உங்கள் அப்பா கிட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா இது கொடுத்து பார்த்தா அந்த மார்க்கை பார்த்தா மொத்தம் கூட்டினாலும் ஹல்லேலூயா. சிலருக்கு இது தீர்க்க தரிசனமா இருக்கும், நம்ம ரிப்போர்ட் கார்டை பார்த்துட்டாங்களோ அப்படின்னு. ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது, எனக்கு தோற்றுட்டேன் என்கிற கவலை அல்ல, இந்த தோல்வி என் தகப்பனுக்கு துக்கத்தை கொடுக்குவேங்கிற கவலை. நான் எனக்கு என்ன ஆனா அது எனக்கு கவலை கிடையாது. ஆனா எனக்கு ஒன்று ஆகும்போது என்னை சார்ந்தவர்களுக்கு, என் மேல பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வேதனை கொடுக்குமேங்கிற கவலை தான். ஒரு பிள்ளையினுடைய தோல்வி தகப்பனுக்கு துக்கத்தை கொடுக்கும். அந்த தகப்பன் என்ன சம்பாதித்தாலும், அந்த தகப்பன் என்னதான் கொடி கட்டி பறந்தாலும், இந்த துக்கத்தை மாற்றணும்னா அந்த பிள்ளை ஜெயிச்சா மட்டும்தான் முடியும். இவனை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. பேசுறது 1000 பேசுவாங்க, ஆனா தகப்பன் மகிழணும்னா பிள்ளை ஜெயிக்கணும், பிள்ளை ஜெயிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள். சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து மரித்து உயிர் தெழுந்தார். அவர் இந்த பூமியில பிறந்து மரிக்கிறது மட்டும் அவருடைய ஏஜ் 33.5 வருடம். இந்த 33 வருஷத்துல இயேசு கிறிஸ்துவின் சிந்தையில் இருந்த ஒரே எண்ணம் என்ன தெரியுமா? ஜெயிக்கணும், ஜெயிக்கணும் அவைகளின் மேல். இங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் இவைகளை அல்ல, ஜெயிக்க இயேசு கிறிஸ்து எவைகளின் மேல் ஜெயித்தார். நல்ல கவனமா கேளுங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் ஒன்றை அறிந்து கொள்வதற்கு அல்ல. எபேசியர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகி. அப்போ எல்லாரும் பிள்ளையாயிட்டோம், எல்லாருமே பிள்ளைகளாயிட்டோம். ரட்சிக்கப்பட்டு அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப நானும் அவருடைய பிள்ளை தான், கேட்கிற நீங்களும் அவருடைய பிள்ளை தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க அவருடைய பிள்ளை தான், நேத்து ரட்சிக்கப்பட்டவங்க அவருடைய பிள்ளை தான். இதில் மாற்றம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பிரியமான பிள்ளைகளை போல. யார் பிரியமான பிள்ளை பிதாவுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். மறுரூப மலையில் அந்த மகிமை வெளிப்பட்ட போது வானத்திலிருந்து மீண்டும் சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான பிள்ளை. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 5:1-2, நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல அவரை ஃபாலோ பண்ணணுமா? அப்ப பிள்ளையாய் வாழ்வதற்கல்ல நாம் அழைக்கப்பட்டது, பிரியமான பிள்ளை. ஒரு பிரியமான பிள்ளை எல்லாவற்றிலையும் ஜெயிப்பான். இயேசு கிறிஸ்து எவைகளின் மேலெல்லாம் ஜெயித்தார்? நேரமில்லை, 3 காரியங்கள் வேகமாய் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த 3ஐயும் நான் சொல்லி, அநேகம் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயித்தார், அதில் மாற்றம் இல்லை. ஆனாலும் நாம் ஜெயிக்க வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. அந்த 3ஐயும் நான் சொல்லி நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன், நமக்கு பந்து இருக்கிறபடியினால். முதலாவது, இயேசு எதை ஜெயித்தார் அல்லது யாரை ஜெயித்தார்? மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசியுங்கள்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இந்த யுத்தத்துல இயேசுவை யார் கொண்டு போய் நிறுத்துறா? ஆவியானவர். யாரை ஜெயிக்க? சாத்தானை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க. இனி எல்லாம் கவனமா கேட்கணும். இப்பதான் மினிஸ்ட்ரி அவர் ஸ்டார்ட் பண்ண போறார். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சிங்கிள் ஆளா நிக்கிறார், தனியா நிக்கிறார். சீஷர்கள் எல்லாம் இன்னும் பார்க்கல. அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிசாசு வந்துட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாத்தான் எதிராக வந்து நிக்கிறானாலே புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அணைக்க பார்க்கிறான், வந்து நிக்கிறான். இன்னும் தொடங்கவே இல்லை, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அவ்வளவு பிரச்சனையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இதை கேட்டுக் கொண்டிருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், இது உன்னுடைய முடிவல்ல, இது உனக்கு ஒரு புதிய துவக்கம். அப்போ இந்த துவக்கத்தை நீ ஆரம்பிக்கணும்னா நீ எதிரா நிக்கிற சாத்தானை ஜெயிக்கணும். இயேசு 40 நாள் ஜெபித்து முடிக்கிறார். ஜெபித்து முடித்த பிறகு பிசாசு வருகிறான். ஏன் வருகிறான்? அவருக்கு பசியாயிற்று. எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், பிசாசு எப்போ என்றாவும் அப்படின்னா நம்முடைய பலவீனம் எப்போ வெளிப்படும் என்பதை பார்த்து கொண்டிருப்பான். இந்த 40 நாள் அவன் வெளிப்படவில்லை, அவன் வரவில்லை, அவனால் வர முடியாது. இப்போ எதை வச்சு உள்ள வரலான்னு சொல்லிட்டு அவன் எப்படி தேடிட்டே இருக்கிறான், எதை வச்சு உள்ள என்றாகலாம். இப்போ வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பசியாயிட்டு அவர் சாப்பிட மனதாக இருந்தார். நம்முடைய வீக்னஸ் தான் பிசாசு கையில் எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம், நம்முடைய வீக்னஸ். இப்ப உள்ள என்ட்ராயிட்டான், என்ட்ராகி பேசுகிறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி கட்டளையிடும். இயேசு ஜெயித்தார். என்ன சொல்லி ஜெயித்தார்? மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. அப்ப பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. இங்க பாருங்க, இப்ப இயேசுவுக்கு என்ன இல்ல சொல்லுங்க. இயேசுட்ட என்ன இல்ல? வாயை திறந்து சொல்லணும். கரெக்டா சொன்னீங்க. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுங்க. என்ன இல்ல? சாப்பாடு இல்லை. அவர்கிட்ட இல்லாததை வச்சு இவன் வரான். ஏவாள் இடத்துல எப்படி வந்தான்? அவர்களுக்கு கொடுக்காததை வைத்து. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி சொல்லலையே, எல்லாம் புசிக்கலாம்னு சொன்னார். இது மட்டும்தான், இது ஏன் தொடக்கூடாதுன்னு சொன்னார்? உன்னிடத்தில் இல்லாத அந்த இல்லைன்னு இருக்கு தெரியுமா, அதுதான் நமக்கு சோதனை. அது இல்லாதது சோதனை கிடையாது. அந்த இல்லாய்மை பிடிச்சிட்டு அவன் வந்து நிற்பான். இவ்வளவு நாள் ஜெபிச்சியே, இது இருக்க அவன்ட, அது இருக்க அவன்ட, இப்படி இருக்க அவன்ட, இத்தனை பழங்களை தந்தார்ல, ஏன் அவருக்கு இது கூட தந்தா என்ன? அப்போ இயேசு ஜெயிக்கிறார் பாருங்க. எப்படி ஜெயிக்கிறார் தெரியுமா? இல்லாத அப்பத்தை அல்ல அவனுக்கு ரிப்ளை கொடுத்தது, இருக்கிற தேவ வார்த்தையை ரிப்ளை கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். இல்லாதவைகள் சாத்தான் கையில் எடுக்கும் போது ஒரு தேவ பிள்ளை எப்படி தெரியுமா ஜெயிக்கணும்? தேவன் அருளிய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப ஜெயிக்கணும்னா நல்ல கவனிங்க. அப்ப ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. இந்த 40 நாள் அவருக்கு அப்பம் கொடுக்கப்படவில்லை, உண்மைதான். ஆனால் அவர் கிளியரா சொல்றாரு, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து அவருக்கு வார்த்தை கிடைத்து கொண்டே இருக்கிறது.
வார்த்தை கிடைத்து கொண்டே இருக்கிறது, வார்த்தை கிடைத்து கொண்டே இருக்கிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு வீட்டில் பணம் இல்லை, பானையில் சாப்பாடு இல்லை, பர்ஸில் காசு இல்லை, ஆனால் எனக்குள்ள நீர் பேசிட்டே இருக்கிறீர்னு யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய இல்லாமையை பிடித்து கொண்டு சாத்தான் உனக்கு முன்னாக வந்து நிற்கும் போது உன்னோடு பேசின கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு அவனை வீழ்த்து, அவனை வீழ்த்து. அப்ப நல்ல கவனமா கேளுங்க. அப்போ நான் அவனை திருப்பி அட்டாக் பண்ணணும்னா எனக்குள்ள வார்த்தை இருக்கணும், எனக்குள்ளே வார்த்தை இருக்கணும். கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவர்கள் வாயிலே கர்த்தரை துதிக்கும் துதியும், அவர்கள் கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும், யாவருக்கும். இதுதான் கனம், கனம். ஹல்லேலூயா. எந்த கனம்? வாயில துதி, வாயில எக்காளம், கையில பட்டயம். வாயில எக்காளம், கையில பட்டயம். வாயில துதி, கையில வசனம். இந்த கனம் 149 சங்கீதத்தில் இருக்கிறது. எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அப்போ நான் எனக்கு எதிராக எழும்பி நிற்கிற சாத்தானை அடிக்கணும்னா என் இருதயம் வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். 40 நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்தது வெளியேந்து பார்க்கிறவங்களுக்கு புரியாது. ஆனால் அவருக்கு தெளிவு இருக்கு. என்ன தெளிவு? ஒவ்வொரு வார்த்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வார்த்தையா இந்த 40 நாள் எனக்கு தந்துட்டே இருந்தார். அவர் ஒவ்வொரு வார்த்தையா தந்துட்டே இருக்கிறார். அப்ப சத்ரு இல்லாய்மையில வந்து நிற்கும் போது, ஆமே இது உனக்கு செய்யலையேன்னு சொல்லி வந்து நிற்கும் போது அவனை எப்படி தெரியுமா வீழ்த்தணும்? இதை அவர் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார், இதை இப்படி நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். இந்த காரியம் உனக்கு இன்னும் கிடைக்கலையேன்னு சொல்லும் போது சொல்லணும், என்னை காத்திருக்க சொல்லி இருக்கிறார், எனக்கு அதை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் இதை தியானிக்கும் போது வார்த்தை எழுதி வைத்தேன். நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மோடு பேசுகிறது, நம்மை பிழைக்க பண்ணவும், நமக்கு எதிராக எழும்புகிற சாத்தானின் வல்லமையை அழிக்க பண்ணவும். அதுதான் வாயில நாம சொல்லுகிற அறிக்கை. ஆமால, கரெக்ட் தானே? நம்ம பல நேரத்தில் அவனுக்கு ஆமேன் போட்டுட்டு இருக்கிறோம், அவனுக்கு ஆமேன் போடுறோம். பத்தியா 40 நாள் நீ சாப்பிட மனதா இருந்த பிறகும் இல்லையே. ஆமால, ஆமே ஆமே ஆமே, க்ளோரி, ஹல்லேலூயா. நாம் பல நேரத்தில் சர்ச்சில் வந்து ஆண்டவருக்கு ஆமேன் போடுறோம், வீட்டில் போய் சாத்தானுக்கு ஆமேன் போடுறோம். உன்கிட்ட இல்லாததை சாத்தான் தூக்கி காட்டும் போது உனக்குள் இருக்கிற வசனத்தை ஏன் உன்னால காட்ட முடியல? அநேகருக்கு காட்ட முடியல. ஏன்னா உள்ள காட்ட முடியுமா, எட்டுக்க முடியுமா? அந்த பட்டயத்தை கையில் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறா. இந்த பட்டயத்தை நீ எடுத்து பாரு. எந்த வல்லமையும் உன் முன்னாடி உன் குடும்பத்தில் கூட நிற்க முடியாது, அந்த ஏரியால கூட வர முடியாது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது இந்த பட்டயம் எடுக்கிறவனுக்கு மேல ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி இந்த பட்டயத்தை எடுத்து பார். உன்னுடைய இல்லாய்மையை சாத்தான் ஆயுதமா எடுக்கும் போது உன்னை வீழ்த்த அதை தூக்கி முன்னாடி வைக்கிறான். ஏன் உங்களுக்குள்ள இருக்கிறத சொல்ல முடியாது? கர்த்தர் பேசினா சொல்றீங்க எதுக்கு? நம்மை பிழைக்க பண்ண மட்டுமா? நம்மை பிழைக்க பண்ணுவதற்கு மட்டுமல்ல இந்த வார்த்தை. எதிராக எழும்புகிற உன்னுடைய ஒரு புதிய துவக்கத்துக்கு தடையா நிற்கிற சத்துருவை அழிக்க பண்ணவும் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வர்றவங்கள்ட்ட எல்லாம் முதல்ல கேட்கறது உன்கிட்ட என்ன இருக்கு? அந்த தீர்க்கதரிசியின் மனைவி, அந்த தீர்க்கதரிசி ஒருவர் மரித்த பிறகு மனைவி 2 பிள்ளைங்க, கடன்காரன் வந்து நிற்கிறான். இப்போ பிள்ளைங்களை தூக்கிட்டு போவேன். நேராக எலிசாவின் இடத்தில் வருகிறாள். வந்து கேட்கிறா, ஐயோ ஒண்ணுமே இல்லை, கடன்காரன் வந்து பிள்ளைங்களை தூக்கிட்டு போக நிற்கிறானே, ஒண்ணுமே இல்லையே. அப்போ அவர் கேட்ட அடுத்த வார்த்தை, உன்கிட்ட என்ன இருக்கு? ஏமே ஒரு பானை என்ன இருக்கு? என்ன இருக்கு? இன்னைக்கு இந்த பகல் வேளையில் ஆண்டவர் கேட்கிற வார்த்தை தான், உனக்குள்ள பட்டயம் இருக்கா? பட்டயம் இருக்கா? வார்த்தை இருக்கா? எடு கையில, எடு கையில.
சாத்தான் இல்லாய்மையை தூக்கி பெருசா வைக்கும் போது இந்த பட்டயத்தை எடுத்து, அதாவது வாயினால் அறிக்கை செய், இயேசு அதை செய்தார், அவனால ஜெயிக்க முடியவில்லை. என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதுவே நான் வாழும்படியாகவும் சத்துருவை வீழ்த்தும்படியாகவும் தேவனால் அனுப்பப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆயுதம். ஹல்லேலூயா. அவனுடைய வில் உறுதியா இருக்குமா? இதுதான் தேவன் கொடுத்த ஆயுதம். இல்ல அது இல்ல, உண்மைதானே, அது இல்ல, எங்க போனாலும் அது இல்ல. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசம் உண்டு. வித்தியாசத்தை வர பண்ணுவார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. காரணம், உன் கையில் இருப்பது கர்த்தருடைய பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையான பட்டயம். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு சபைகளுக்கு அவருடைய மகத்துவத்தை சொல்லி சொல்லி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிற கூட்டத்தில் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர் என்றும், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் வெளிப்படுத்தல் 2:12 எடுக்க வேண்டாம் சொல்லுகிறேன். ஆமென். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, சாத்தானை ஜெயிக்க இயேசு எடுத்த ஆயுதம் வசனம். ஜெயிக்காம துவங்கவே முடியாது. சாத்தானை அப்புறப்படுத்தாம ஆரம்பிக்கவே முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள இந்த பட்டயம் இல்லாமல் எப்படி வீழ்த்த போறீங்க? பட்டயம் இல்லாமல் கேடயம் இல்லாமல் எப்படி நம்ம யுத்தத்தில் போய் நிற்க முடியும்? ஹல்லேலூயா. கோலியாத் வீழ்வதற்கு பெரிய காரணத்தில் ஒண்ணு என்ன தெரியுமா? அவன் கேடயத்தை பரிசையில் அந்த கேடயத்தை இன்னொருத்தன் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ல போய் அனுப்பி விட்டான். நீ போயிட்டா. அவன் கேடயத்தை பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ல வந்து நின்று ஒருத்தன் யாராவது அடிக்க ரெடியா இருக்கிறாங்களா? தாவீது சுத்தி சுத்தி பார்க்கறான். இது அவனோட கேடயம் இல்லை. அப்ப அவன் கையில் என்ன இல்லை? கேடயம் இல்லை. பட்டயம் இல்லாமல் கேடயத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறவன் தன்னை காத்துக்கொள்வான். ஆனால் கேடயம் இல்லாமல் பட்டயத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறவன் ஈஸியா விழுந்துருவான். அதுதான், ஒரு கையில விசுவாசம் என்னும் கேடயம், இன்னொரு கையில வசனம் என்னும் பட்டயம். தாவீது பார்க்கிறேன், அவங்கிட்ட என்ன இல்லை? கேடயம் இல்லை. ஆனா தனக்கு இருக்கு. என்ன இருக்கு? என் கேடகம் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அவங்கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? சாத்தானே, நீ தோற்றவன், ஆனால் என்னோடு இருக்கிறவன் ஜெயித்தவன். ஐயோ, அவன்கிட்ட பெரிய பட்டயம் இருக்கு. ஓ, உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட சின்ன கவுன் தான் இருக்கு. சரி, அவன்கிட்ட என்ன இல்லைன்னு பாரு. அவன்கிட்ட கேடயம் இல்லை. உன்கிட்ட என்ன இருக்கு? அவர் இருக்கிறார். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. எத்தனை பேர் கமான் எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்றீங்க, அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார், அவர் எனக்கு மகிமையா இருக்கிறார். நீ அவனிடத்தில் இருக்கிற பெரிய பட்டயத்தை கண்டு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கிறது வரைக்கும் ஜெயிக்க முடியாது. அவனிடத்தில் இல்லாதது உன்னிடத்தில் இருக்கிறது. அவனுடைய ரிசல்ட் தோல்வி. ஹல்லேலூயா. ஆனா பயங்கரமா ஃபைட். சில மேட்ச் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? கிரிக்கெட் மேட்ச், எந்த மேட்ச் ஆகிட்டு பார்த்துக்கலாம், பயங்கரமா ஜெயிச்சிட்டு இருக்கவன் கடைசியில் தோத்துருவான். இவன் பயங்கரமா போராடுறான். எங்க கை வைக்கிறான் பாத்தீங்களா? ஆரம்பத்துல தான் முதல்ல கை வைப்பான். அதுக்கப்புறம் முடியலையா, கடைசி முடிவு வரை அவன் தொடர்ந்துட்டே இருப்பான். அதாவது இவன் எழும்பவே விடக்கூடாது. சில அவங்க எல்லாம் பிசினஸ் பண்றாங்க, அது பச்சை பிடிச்சி அழகா போயிட்டே இருக்கு. நான் இன்னும் பிசினஸ் பண்ணணும்னு யோசிக்க தான் செய்யறேன். அதுக்குள்ளவே வந்து எத்தனை யோசனைகளை பிசாசானவன் இப்படி முடக்கி போட்டிருக்கிறான் தெரியுமா? அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஏன் முடக்கி போட்டிருக்கிறான்? இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார் ஆவியானவர். பிரசங்கமாய் கேட்கறது வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவங்க செய்யறாங்க,
அங்க ஸ்டார்ட் பண்றாங்க, அது ஓடுது. இங்க ஸ்டார்ட் பண்றாங்க, அது ஓடுது. நம்ம இப்படி செய்யணும்னு நினைக்கிறோம், நினைக்கிறதுக்குள்ளேயே கொண்டு வந்து நீ துவங்கின பிறகு வந்து போராடுகிறவன் அல்ல சாத்தான். நீ துவங்குறன்னு தெரிஞ்சாலே போராட ஆரம்பிப்பான். அப்ப நீ என்ன செய்யணும்? கையில பட்டயத்தை வச்சிருக்கணும், கேடகத்தை வச்சிருக்கணும். இது இல்லாம ஸ்டார்ட் பண்ண முடியாது. இயேசு சிம்பிளா சொல்றாரு, ஒவ்வொரு வார்த்தையா அவர் ரெடியா, வெப்பன்லாம் ரெடியா வச்சுட்டு தான், என்ன கன்னெல்லாம் ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு தான் யுத்தத்துக்கு அவர் போறாரு, ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கையில பட்டயம் இருக்கு, ஆனா அது மேல விசுவாசம் இல்லை. அப்ப என்ன லாஸ் ஆயிட்டு? விசுவாசம் என்னும் கேடகம் அவுட் ஆயிட்டு. அவன் அந்த இடத்துல அடிக்கிறான். இந்த கோலியாத் பரிசையை ஃப்ரெண்ட்ல இருக்கிறவன் கையில கொடுத்து விட்டான். அவன் வந்து இப்படி, பாத்தியா எவ்வளோ பெரிய ஷீல்டு, பாத்தியா எவ்வளோ பெரிய ஷீல்டா இருந்தாலும் உன் கையில இல்லைன்னா அதால உனக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க அம்மாக்கு அவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கு, எங்க அப்பாக்கு அவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கு, உன் கையில என்னுடைய விசுவாச கேடகத்தை நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் தான் பிடிக்கணும். நான் வளர்றது வரைக்கும் ஏதோ ஒரு யுத்தத்தில் போற ஒரு ஜான்சி ராணியா குழந்தைய வச்சுட்டு போறதில்ல. பிள்ளைங்க கரெக்டாக சொல்றாங்க, ஒரு வசனம் சொன்னது கிடையாது இதுல. ஒரு குழந்தை வளர்றது வரைக்கும் தன்னுடைய கேடகத்தை வச்சு தன்னையும் குழந்தையும் பாதுகாக்க முடியும் இல்ல. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னத்தை தான் மறைச்சாலும் கழுத்து வெளியே தான். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கு நிற்க மாதிரி தான் நிற்க முடியும். இந்த கேடகத்தை வச்செல்லாம் மறைக்க முடியாது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வளருவார்கள். வளர விட்டாச்சு. இனி என் கேடத்தை எங்க அம்மாவே பிடிச்சிட்டு இருந்தா, எங்க அப்பாவே பிடிச்சிட்டு இருந்தா, ஹே நீ எப்ப பிடிக்க போற? உனக்கான ஆரம்பத்தை நீ பார்க்க வேண்டுமானால் ஒரு கையில் இந்த பட்டயத்தையும் மறு கையில் கேடகத்தையும் நீ பிடிக்க வேண்டியது அவசியம். 2019 வரை எனக்கான விசுவாச கேடகத்தை எங்க அம்மா பிடிச்சிட்டு இருந்தாங்க, எங்க அப்பா பிடிச்சிட்டு இருந்தாங்க. ரைட். 2020 அதே ரிப்பீட் ஆகணுமா? நீ திருப்பிய சுத்திட்டே கிடக்க போறியா? திருப்பிய கூடாரத்துக்குள்ளே மறைந்திருக்க போறியா? இந்த 2020 நீ கண்மல் மேல் உயர்த்தப்படும்படி கர்த்தர் குறித்த வருஷமானால் இந்த கேடகத்தையும் இந்த பட்டயத்தையும் பிடிக்க எழும்பு. இந்த கேடகத்தையும் இந்த பட்டயத்தையும் பிடிக்க எழும்பு. நீ எழும்பாத வரைக்கும், நீ இதை பிடிக்காத வரைக்கும் உன்னால தூங்க முடியாது. கூடார மறைவில் வைத்தார், கண்மலை மேல உயர்த்தி வைத்தார். கூடார மறைவில் வைத்தது கூடார மறைவில் மற்றபடி இருந்து எப்படியே வாழ்ந்துட்டு போவதுக்கு அல்ல. நாளைக்கு உனக்கு ஒரு கண்மலை மேல ஒரு உயர்வு வச்சதுனால தான் இன்னைக்கு உன்னை அப்படி சேஃபா பாதுகாத்துட்டு இருக்கிறார். உன் தகப்பனுடைய விசுவாசம், உன் தாயினுடைய விசுவாசம், இதெல்லாம் உன்னை இதுவரை கொண்டு வந்துட்டு இப்ப நீ வளர்ந்துட்ட. இப்ப அவருடைய விசுவாசத்தை மட்டும் வைத்து ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி நீ இந்த கேடகத்தை கையில் எடுக்கணும், நீ இந்த பட்டயத்தை கையில் எடுக்கணும். இல்லாத வரைக்கும் உனக்கு துவக்கம் இருக்காது. புரிந்து கொள், உன்னோடு போராடுகிறவன் யார் என்பதை அறிந்து கொள். நீ ஜெயிக்காத வரைக்கும் உன்னால சுதந்திரிக்க முடியாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க. எஸ், அகஸ்வேரு ராஜா நாட்களில், எஸ்தரி நாட்களில் காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது? மோர்தெக்காய் ஜெபித்தான், யூதர்கள் ஜெபித்தார்கள். மோர்தெக்காயும் யூதர்களும் ஜெபித்துக் கொண்டிருந்த போது எஸ்தர் அந்த புரகத்தில் அவள் மகிழ்ச்சியா இருக்கவில்லை. அவளும் முழங்காற்படியிட்டாள், அவளும் ஜெபித்தாள், அவளுடைய தாதிமார்களும் ஜெபித்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய ஒரு காரியத்துக்கு என் பெற்றோருடைய ஜெபம் எனக்கு அனுகூலம் பண்ணும், என் சபையின் ஜெபம் எனக்கு இன்னும் அனுகூலம் பண்ணும். ஆனால் நானும் ஜெபித்தால் தான் வழி திறக்கும். அவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, ஓகே என் ஒய்ஃப் ஃபாஸ்டிங் இருக்கிறா, நீங்க அவங்க கேடகத்தை வச்சு எவ்வளவு தாங்க அவங்கள மறைக்க முடியும்? எவ்வளவு தாங்க மறைக்க முடியும்?
சின்ன பிள்ளையா இருக்கிறது வரைக்கும் ஈஸியா மறைக்கலாம், வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் தான் கோலியாத்துக்கு வெளியே தெரிந்தது. போய் விட்டான் பாத்தீங்களா அடி. பிசாசானவன் தந்திரம் உள்ளவன். அவனுக்கு நம்ம பெரிய கேப்பை காட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். கேடகம் இல்லாமல் நீ எவ்வளவு பெரிய பட்டயத்தை வைத்திருந்தாலும் புதிய துவக்கம் வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ண முடியல? நிறைய காரியங்களை நினைக்கிறேன் பிரதர், நிறைய காரியங்களை நினைக்கிறேன் பிரதர், நிறைய காரியங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் எனக்கு ஆசை இருக்கு. ஆசை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவன் அங்க முட்டுக்கட்டை போடுறான். இயேசுன ஊழியத்தை துவங்கல, பிரேயரை முடிச்சிட்டு சாப்பிட, அதாவது ஆமேன் போட்டு முடியல, அதுக்குள்ள வந்து நிக்கிறான். அவர் அடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் பாருங்க. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்க வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வளருவதை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி வசனம் வசனம் எனக்குள்ள இருக்கணும். நான் வசனத்தால் என்னை நிரப்பணும், வசனத்தால் என்னை நிரப்பணும். நல்ல கவனிங்க, வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லுகிறேன். நீ உங்க அப்பா பிடிச்சிட்டு இருக்கிற ஷீல்டே வச்சு மறைஞ்சு மறைஞ்சு இருக்கலான்னு பார்க்காத, நீ வளர்ந்துட்ட. அடுத்த கவனிங்க, திருப்பி சொல்றேன், அடுத்த வார்த்தையை நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. உங்க அப்பா பிடிச்சிட்டு இருக்கிற ஷீல்டே இப்படி பிடிச்சு பிடிச்சு மறைஞ்சு மறைஞ்சு இருக்கிறியே, அந்த ஷீல்டு பிடிக்க உங்க அப்பா இல்லைன்னா நீ வளரும் போதே உனக்கான விசுவாச கேடகத்தை பிடிக்க பழகிக்கொள். ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க, ஒரு நாள் பிறப்பதையே நீ அறியாய். நான் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் இந்த பிரசங்கத்தை எடுக்கும் போது முதல் பாயிண்ட 10 நிமிஷம் பேசணும், ரெண்டாவது பாயிண்ட அட்லீஸ்ட் 20 நிமிஷம். ஏன்னா ரெண்டாவது பாயிண்ட் பெரிய பாயிண்ட், 20 நிமிஷமா அட்லீஸ்ட் அரை மணிக்கிறாவது அது பேசினா அது முடியும். மூணாவது பாயிண்ட் ஒரு 15 நிமிஷம் இப்படி தான் போட்டேன். ஆனால் இதில் நின்று ஆவியான பேச வச்சுட்டு இருக்கிறாருன்னா இந்த வார்த்தையினுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அது குறித்த நாள். ஆமென். ஆனா நீ உனக்கான கேடகத்தை நீ பிடிக்காத வரைக்கும் உன்னை துவங்க விட மாட்டான் சாத்தான். உனக்கான பட்டயத்தை நீ கையில் எடுக்காத வரைக்கும் உன்னை துவங்க விட மாட்டான். நான் துவங்கணும்னா நான் பட்டயத்தையும் கேடகத்தையும் எடுத்துதான் ஆக வேண்டும். எனக்குள்ள விசுவாசத்தை வளர்த்துவதும் கர்த்தருடைய வார்த்தை தான். சாத்தானை வீழ்த்த எனக்கு கொடுக்கப்பட்ட பட்டயமும் கர்த்தருடைய வார்த்தை தான். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 40 நாள் வனாந்திரத்தில் இயேசு என்ன செய்தார்? நமக்கு தெரிந்தது அவர் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் மட்டும் பண்ணல, பசியில வயிறு காலியாச்சு உண்மைதான், ஆனா உள்ளம் வசனத்தால நிரம்பிச்சு. அதுதான் சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை. உனக்கு வெயிட்டிங் பீரியட் உனக்கு கொடுத்திருக்கிறார்ல, என்ன பண்ண? நான் காத்திருக்கிறேன். காத்திருந்து என்ன பண்ண? இந்த 40 நாள் காத்திருந்த இயேசு என்ன பண்ணார்? அவரே சொல்றார் ஒவ்வொரு வார்த்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தெளிவா தெரியுது. 40 நாள் வனாந்திரத்தில் ஆகாரம் இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, கர்த்தருடைய வசனம் இருந்தது. யோசபாத் சொல்லுகிறான், யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவுமாக சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டு ஏதோமின் வழியே போன போது அங்கு தண்ணீர் இல்லாமல் போனது. வனாந்திரத்தில் என்னங்க இருக்கும்? ஒண்ணுமே கிடையாது, தண்ணீர் இல்லை. அப்போ இஸ்ரவேல் ராஜா ஐயோன்னு கத்துறான். ஐயோ, அவ்வளவுதான், அவுட்டு, தண்ணீர் இல்லையே அப்படின்னு. உடனே யோசபாத்து தேடுறான், எங்க தண்ணீர் இருக்கும்ல, எங்க வார்த்தை இருக்கும். தேவனுடைய மனுஷன் யாராவது இங்க இருக்கிறாங்களா? எதுக்கு இல்ல, அவனிடத்தில் வார்த்தை இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்தால நிரப்பணும். இந்த வெயிட்டிங் பீரியட் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய துவக்கம் வராதா? எனக்கு ஒரு புதிய விடியல் வராதா? காத்திருக்கிறவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ புதிய துவக்கம் ஆரம்பிக்கணும்னா நீ ஜெயிக்கணும்.
இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டான். நீ ஜெயிக்கணும்னா உனக்கு பட்டயம் வேணும், உனக்கு கேடயம் வேணும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு வார்த்தை அல்ல, ஒவ்வொரு வார்த்தையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையை கூட மிஸ் ஆக்கிறாத, ஒரு வார்த்தையை கூட ஸ்கிப் பண்ணிராத. எவ்ரி வேர்ட். அது பிரசங்கம் பார்த்துக்கலாம், மெடிடேஷன் மெடிடேஷன் அப்புறம் இல்ல. நல்ல கவனமா கேளுங்க. இன்னொரு அதாவது காலை தோறும் புதிய மண்ணால, காலை தோறும் புதிய மண். இன்னைக்கு உங்களை வார்த்தை கேட்கும்படி ஆவியானவர் ஏவுகிறார் வைங்களா. பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீ இந்த வார்த்தையை கேளுன்னு சொல்லி ஏவுகிறார். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் மடியா இருக்கு, என்ன டயர்டா இருக்கு. சரி, அதுதான் யூடியூப்ல இருக்குமே, யூடியூப்ல இருக்குமே, நாளை கேட்டுக்கலாம், நாளை கேட்டுக்கலாம் சொல்லி படுத்து தூக்கி நாளை கேட்க முடியும். அடுத்த நாள் அது வெறும் பிரசங்கமா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். நீங்களே அதுக்கு சாட்சி. நீங்க அது உங்களுக்கான வார்த்தையா பேசப்படும் போது, நீங்க கேட்கும் போது உங்களுடைய நிலைமை வேறவே இருக்கும். திருப்பி வீட்டில் போய் கேட்டு பாருங்க, கேட்க தான் நல்லா இருக்குமே தவிர, இது இன்றைய மன்னா, இது இன்று நான் புசிக்கும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட மன்னாவை நான் நாளைக்கு வச்சுட்டு சாப்பிடலான்னு நான் வச்சிட்டு இருக்க கூடாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை. அதனாலதான் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது இப்படி சொல்லி கொடுத்தார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஒரு மாசத்துக்கு சேர்த்து எங்களுக்கு தாரும் என்றல்ல, இன்று எங்களுக்கு தாரும். எவ்ரி டே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த 40 நாள் ஜெபத்தில் அவருக்கு வனாந்திரத்தில் அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, உண்மைதான். அந்த இல்லையை பிடிச்சு கொண்டு சாத்தா வந்து நிக்கிறான். பாத்தியா, நீ எல்லாம் தேவனுடைய குமாரனா இருந்தும் இது இல்ல பார், இது ஒன்றை இல்ல பார். ஆமால, நான் 40 நாள் ஜெபித்தேன், இல்லையே. இல்லாததை சாத்தான் தூக்கும் போது இருக்கிறத இயேசு கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஹalleluya. உனக்கு இல்லாதவைகளை குறித்து நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? உனக்குள் ஜீவ வார்த்தை இல்லை என்றால் மட்டும் கதறு. கர்த்தர் பேசுறாரா, அதுதான் உன்னை பிழைக்க பண்ணவும், உனக்கு எதிராக எழும்புகிற சாத்தானின் வல்லமையை அழிக்க பண்ணவும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம். எனவே நான் சொல்லுகிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வேதத்தை அதிகமாய் நேசியுங்கள், வேதத்தை அதிகமாய் நேசியுங்கள். ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க வேதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தான் உங்க கேடகம் பெருசாயிட்டே இருக்கும், உங்க பட்டயம் ஷார்ப்பாயிட்டே இருக்கும். ஒருவன் கையில ஸ்ட்ராங்கான கேடகமும் ஸ்ட்ராங்கான பட்டயம் வைத்திருப்பான் என்றா சாத்தான் போராட மாட்டான்னு சொல்லவில்லை, ஆனா யோசித்து யோசித்து போராடுவான். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன், அவன் போராடுவான், அதுல மாற்றம் இல்லை, ஆனா யோசிப்பான். 1000 தடவை யோசித்து போராடுவான். ஏன்னா பட்டயம் எப்படி இருக்கு? ஒருவன் கையில கேடகம் இல்லை, பட்டயம் இல்லை என்றா யோசிக்காமலே அட்டாக் பண்ணும். இவங்கிட்ட விளையாடலாம், புகுந்து விளையாடலாம், இவன் வாழ்க்கையில விளையாடலாம், இவன் குடும்பத்தில் விளையாடலாம். இன்னைக்கு இப்படிதான் அநேக குடும்பங்களை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறான். அநேகருக்கு ஒரு துவக்கம் இல்லை. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஹாலல் படிச்சு முடிச்சியா, படித்து முடிச்சாச்சா, படித்து முடிச்சு எவ்வளவு நாள் நீ காத்து இருக்கிற? உன் வாழ்க்கையை திரும்பி பாரு. எதுக்காக இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஆவியானவர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை வச்சிருக்கிறார் என்பதை நீ ஏன் இன்னும் உணராம இருக்கிற? எவ்வளவு முட்டுக்கட்டைகளை அவன் போட்டு கொண்டிருக்கிறான் என்றால் புரிந்து கொள். எனக்கு மட்டும்தானே இப்படி நடக்குது? ஆமா, என் கூட படிச்ச யாருக்குமே இப்படி நடக்கலையே? இல்ல, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சாதாரணமான துவக்கம். உனக்கான துவக்கம் சாதாரணமானது அல்ல. நீ எங்க அம்மா பிடிச்சிருக்கிறாங்க விசுவாச கேடயத்தை, அது நீ குழந்தையா இருக்கிறது வரைக்கும் தான். எங்க அப்பா பிடிச்சிருக்கிறாங்க, எங்க அப்பா விசுவாச கேடகத்தை பிடிச்சிருந்தாங்க. இப்ப எங்க அப்பா பிடிச்சிருந்த விசுவாச கேடகத்தையே வச்சுட்டு நான் மறைஞ்சு மறைஞ்சு இருந்திருப்பேன்னா 2016 எல்லாமே முடிஞ்சிருக்குமே. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்தது உண்மைதான். ஆனால் அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி என் பரம தகப்பன் அந்த விசுவாச கேடயத்தை பிடிக்க என்னை பழக்குவித்ததற்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்குவிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பழக்குவிக்கிறார். அவர் பழக்குவிக்கும் போது இல்லை நான் ட்ரைனிங்லாம் வர மாட்டேன், நான் நேரா சிங்காசனம் கொடுப்பேங்கிற அபிஷேகத்தை தாவீது தலையில வச்சுட்டு ட்ரைனிங் தான் நடந்துச்சு. நிறைய காட்டில் போனா ட்ரைனிங், நாட்டில் வந்தா ட்ரைனிங், வீட்டுக்கு போனா ட்ரைனிங், காட்டில் போன மிருகங்கள் கூட ட்ரைனிங், நாட்டுக்குள்ள வந்தா சத்துருக்களுக்கு கூட ட்ரைனிங், வீட்டில் வந்தா மனைவி கூட ட்ரைனிங். அவர் சொன்னால என்ன மனுஷன் ஆகுது, இது எல்லாத்தையும் வச்சுதான் தாவீது சொல்றாரு, என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைக்கிற. ஓ ஜீசஸ், புதிய துவக்கத்தை இந்த 2020 பார்க்கணும். நம்முடைய சபை பார்க்கணும், ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்கணும். ஆமை, நான் அதை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அதற்கு நேராய் நடத்துவீராக, எனக்கு அந்த உணர்வை தந்து நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படியே செய்வீராக. வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள். வாசிக்க கடந்த வாரம் மதுரையில் ஊழியத்தில் இருந்தபோது கொரியாவில் இருந்து ஒரு போதகர் வந்திருந்தார். அந்த போதகர் என்னை அழைத்த போதகரோடு பேசியிருக்கிறேன், நான் அவரை பார்க்கவில்லை. இப்போ இரவு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சர்ச் பாஸ்டர் காலையில் இப்படி கொரியாவில் இருந்து மதியம் ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்கன்னு சொல்லி அந்த பாஸ்டரை குறித்து பேசிகிட்டு இருந்தார். அந்த போதகர், அந்த கொரியாவில் இருந்து அந்த போதகர் 130 முறை பைபிள் படித்து முடித்திருக்கிறார். ஒரு நாளைக்கு அவர் 60 பேஜ் ரீட் பண்ணுவாராம். 60 pages, 60 பேஜ் ரீட் பண்ணுவார். அதுக்கு அவர் எடுக்கிற டைம் மினிமம் 2 hours. 2 hours ரீட் பண்ணுவா, ரீட் பண்ணுவா, ரீட் பண்ணுவா. இன்னைக்கு பைபிள் படிக்கிறதுக்கு தான் நான் இயேசு 1 மணிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, 1 மணி நேரமாவது மினிமம் பைபிள் படிக்கிறதுக்காக ஒதுக்குங்க. இல்லைன்னா வளர முடியாது. இல்லைன்னா யாரோ பிடிக்கிற கேடகத்துக்கு பின்னாடி தான் போய் ஒளிச்சிருப்போம். அது சர்ச்சில் அங்கே ஜெபம் நடக்க, அங்கே போய் உட்காந்துருவோம். எப்பவும் சர்ச்சில் ஜெபம் நடக்காது. அது பாஸ்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ஜெபிக்க கேட்போம். எப்பவும் பாஸ்டர் இருக்க மாட்டாரு. நான் கேடகத்தை பிடிக்க ஆரம்பிக்கணும், நாம் பட்டயத்தை எடுக்க ஆரம்பிக்கணும். வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவன், இதை கேட்கிறவன், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ வாசிக்க ஆரம்பிச்சாலே நீ பாக்கியவானாக ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். அதுல நீ கேட்க ஆரம்பிச்சுட்டேன்னா இன்னும் வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். இன்னும் கை கொள்ள ஆரம்பிச்சுட்ட, உன்னை ஒரு சக்தியாலையும் வீழ்த்த முடியாது. ரீட் பண்ணுங்க டெய்லி. 1 hour பிரேயர் பண்றீங்களா? நான் சொல்றதுல மினிமம் கணக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 1 hour பிரேயர், 1 hour ரீட் பண்ணுங்க. இது செய்யாம துவக்கம் இருக்காது சபையே. என்ன ஃபாஸ்டிங் போட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற சத்தியம் இது. நான் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக பாரப்படுகிறவன், கர்த்தர் அறிவார். சில இரவுகளில் என்னை தூங்க விட்டது கிடையாது ஆண்டவர், எனக்காக கிடையாது. ஒவ்வொருத்தரை சிந்தையில கொண்டு வந்து ஜெபிக்க வைப்பார். நான் ஒரு துவக்கத்தை வச்சிருக்கேன்டா, இவளுக்கு நான் ஒரு துவக்கத்தை வச்சிருக்கேன், இந்த ஃபேமிலிக்கு நான் இப்படி ஒன்று வச்சிருக்கிறேன். கேடகத்தை விட்டுட்டாங்களே, பட்டயத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என் கையில கேடகமும் பட்டயும் இருக்குமானால் சாத்தான் போராட மாட்டேன்னு சொல்ல மாட்டான், ஆனா யோசிப்பான். கிட்ட போனாலே வெட்டிட்டானா. சில இடத்துல பார்த்துருக்கீங்களா, வேலி போட்டிருக்கோம். அந்த வேலியும் சில தாண்டுவாங்க, சில மிருகங்களும் தாண்டும். ஆனா சில இடத்துல வேலி போட்டு கரண்ட் கொடுத்து விட்டுருப்பாங்க பாருங்க. ஒரு வாட்டி மிருகங்கள் தாண்டும் போது அடிக்கும், 2வது வாட்டி யோசிக்கும். ஒரு மிருகம் யோசிக்கும், அது யானையா இருந்தாலும் யோசிக்கும். இதுல போன கரண்ட் வச்சிருக்கிறான் யோசிக்கும். நம்ம கிட்ட போராட சாத்தான் யோசிக்கணும்னா உன் பட்டயத்தை கூர்மையாக்கி தான் ஆகணும். நீ கேடயத்தையும் பட்டயத்தையும் கையில எடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா யோசிக்காம போராடுவான். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. வசனத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எது வாய்க்குமோ அதுதான் அவனை கொண்டு செய்ய வைப்பா.
எவன் செய்வதெல்லாம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். இனி கவனிங்க, இதுல நான் தியானமா இருக்கணும்னா நான் மஸ்டா சில காரியங்களுக்கு நோ சொல்லி பழக வேண்டும். அதுல முதல்ல நோ சொல்ல வேண்டியது மொபைலுக்கு. இல்ல நான் அங்கேயும் போவேன் இங்கேயும் இருப்பேன். நீங்க நோ சொல்லி பழகாத வரைக்கும் இதுக்கு எஸ் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம நோ சொல்லி பழகணும். இன்னைக்கு எடுக்கிற டிசிஷன் இதுதான். சில காரியங்களுக்கு நான் நோ சொல்லி பழகணும். ஆமா, இந்த காரியம் நான் பைபிள் படிக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறேன். இந்த நேரத்தில் அப்பதான் யாராவது டிவி ஆன் பண்ணுவாங்க, அதுல ஏதோ ஓடிட்டு இருக்கோம். இல்ல நான் நோ சொல்லி பழகணும். அதாவது எனக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்கு நான் எஸ் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். இன்னையிலிருந்து ஒரு டெசிஷன் எடுக்க போறேன், நான் நோ சொல்ல பழகிறேன். நீங்க நோ சொல்லாம இதுக்கு எஸ் சொல்ல முடியாது. அதாவது நான் அங்கேயும் போவேன், ஆனா பைபிள்ல பிரியமா இருப்பேன். முடியாது. ரெண்டு எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து இன்னொருவனை சிநேகிப்பான். நீங்க ஸ்ட்ரிக்டா நோ, அதாவது ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் நம்ம வேஸ்ட் பண்றோமா இல்ல நம்ம கெயின் பண்றோமா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு செய்யுங்க. நோ சொல்லாம நம்ம இதுக்கு எஸ் சொல்ல முடியாது. இதுக்கு எஸ் சொல்லாம என்னால கேடகத்தையும் பிடிக்க முடியாது, என்னால பட்டயத்தையும் பிடிக்க முடியாது. டெய்லி காலையில் எழும்புனதும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு எவ்வளவு வாசிக்க முடியுமோ அவ்வளவு வாசிங்க. எடுத்ததும் 1 மணிக்கு பைபிள் வாசித்து பழக்கம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் போடுங்க. 20 மினிட்ஸ். அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஆட் பண்ணுங்க. அப்ப 20 40,000. இன்னொரு 20 மினிட்ஸ் ஆட் பண்ணுங்க, 1,000. பைபிள் படிங்க. ஒரு வருடம் முடிவதற்குள்ளே அட்லீஸ்ட் ஒன்ஸாவது பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கணும். இது என்னை பிழைக்க வைப்பதற்காக மாத்திரமல்ல, எனக்கு எதிராக எழும்பி இருக்கிற அந்நிய வல்லமைகளை அழிக்க பண்ணவும் இந்த வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எடுத்த ஆயுதம் இது. இயேசு எடுத்த கேடகம் இது. இதை செய்யாம அவங்க பிடிச்சிருக்கிற கேடகத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பேன், இவங்க பிடிச்சிருக்கிற கேடகத்துக்கு பின்னாடி போய் முடியாது. அது கொஞ்ச காலம் தாங்க. கடைசி வரை உங்க ஓட்டத்தை நீங்க தான் ஓடணும். நீங்க மட்டும்தான் ஓடணும். மீதி எல்லா உறவுகளும் ஆழ்ந்த வேலையே காணாம போயிருவாங்க. மீதி எல்லா உறவுகளும் நான் ரிப்பீட் பண்றேன், ஆழ்ந்த வேலையே காணாம போயிருவாங்க. கடைசி வரை நம்ம கிட்ட என்ன விருப்பம்னு கேட்டா, எனக்குள்ள 1000 விருப்பங்கள் இருந்துச்சு. நான் எவ்வளவோ கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. இவங்க எனக்கு இதுவரை இருக்கணும், அவங்க எனக்கு இதுவரை இருக்கணும், இது மட்டும் இருக்கணும், இது மட்டும் இருக்கணும். அதெல்லாம் முடியாது. ஆசைப்படலாம், கேட்கலாம், அவ்வளவுதான். ஆனா கடைசி வரை என் ஓட்டத்தை நான் மட்டும்தான் ஓட முடியும். உங்க ஓட்டத்தை நீங்க தான் ஓடணும். அப்போ அடுத்தவங்க பிடிச்சிருக்கிற ஷீல்டையும் அவங்க அடுத்தவங்க வச்சிருக்கிற ஆயுதத்தையும் நம்பி உங்களால கொஞ்ச தூரம் தான் ஓட முடியும். வளர்றது வரைக்கும் தான் ஓட முடியும். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனார். வழியில ஒரு சீமோனும் சப்போர்ட் பண்ணானே தவிர, சீமோன் கடைசி வரை சிலுவை சுமந்து கொண்டு வரவில்லை. அது ஆழ்ந்த வேலை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு சீமோன், அவ்வளவுதான். ஆழ்ந்த வேலை இந்த ஓட்டத்தை சப்போர்ட் பண்றதுக்காக நம்முடைய பெற்றோர், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சபை, நம்முடைய நண்பர்கள், இவங்க ஆழ்ந்த வேலை. ஆனா கடைசி வரை கூட இருக்க மாட்டாங்க, பாதியில போயிருவாங்க. இந்த சீமோன் சிலுவையை எடுத்தான், ஆனா பாதியில போயிட்டு அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு தெரியும். எனவே முழுசா எப்பாடா ஒருத்தன் சிலுவையை தூக்கிட்ட, நீ கடைசி வரை எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி இல்லை. ஒரு 2 ஸ்டெப் நடந்துட்டு சீமோனை தட்டி விட்டுருப்பார். சீமோனை முடியாது சீமோன், இது ஏன் சிலுவை சீமோன், உன்னால கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் முடியும் சீமோன், தூக்கி விட தான் முடியும் சீமோன். ஆனா கடைசி வரை நான் தான் சுமந்துட்டு போனேன் சீமோன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ண போறோம். எதற்காக? இது தோல்வியின் சின்னம் அல்ல, இது வெற்றியின் சின்னம். பிசாசின் தலையை நசுக்கின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் அடையாளமாகவும் கிழிக்கப்பட்டவருடைய சரீரத்தின் அடையாளமாக இதை புசிக்கிறோம். புசிக்கும் போது நமக்குள்ள ஒரு தீர்மானம், இனி நான் தோக்கக்கூடாது, இனி நான் தோக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதுக்கு எஸ் சொல்ல, சில காரியங்களுக்கு நான் நோ சொல்ல போறேன்.
ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.